என் கணவர் ராஜேஷ் ஒரு திறமையான தொழிலதிபர் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு தங்கமான மனிதர். அதிகாலையிலேயே பிசினஸ் விஷயமாக கிளம்பி செல்பவர் இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்புவார். ஆனால் எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் எனக்கென்று நேரம் ஒதுக்க அவர் தவறியதே இல்லை. அவருடைய அந்த பண்புதான் எனக்கு அவரிடம் மிகவும் பிடித்த விஷயம். என் மாமனாரும் நகரில் பெரிய தொழிலதிபர். கடுமையான உழைப்பால் அந்த நிலைக்கு உயர்ந்தவர் என்பதால் ஊருக்குள் அவருக்கு அத்தனை மரியாதை. வீட்டில் அவர் கொஞ்சம் கண்டிப்பானவர். அளந்துதான் பேசுவார். எப்போதும் ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார். வெளியில் பார்ப்பதற்குத்தான் அவர் அத்தனை கரடு முரடாக தெரிவாரே தவிர உள்ளுக்குள் அத்தனை இலகிய மனம் கொண்டவர். யாருக்கும் அநியாயம் செய்ய நினைக்காத உத்தமர். அவருக்கு நேர் எதிர் என் மாமியார். அன்பே உருவானவர். காலையில் நான் தூங்கி எழுவதற்கு முன்பே எனக்காக அவரே காஃபி போட்டு எடுத்து கொண்டு வருவார். ரம்யா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுமா, அப்புறம் வேலை செய்யலாம் என்று அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டிலும் தாய் அன்பு கிடைத்து விட்டதே என்று என் மனம் பூரித்து போகும். எனக்கு ரமேஷ் என்று ஒரு கொழுந்தன் இருந்தான். அவன் மேற்படிப்பிற்காக சென்னைக்கு வெளியில் தங்கி இருந்தான். எப்போது போன் செய்தாலும் முதலில் என்னிடம்தான் பேசுவான். அண்ணி, உடம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப வேலை செஞ்சு களைச்சிடாதீங்க என்று அவன் பாசமாக கூறும்போது என் சொந்த தம்பியின் நினைவு தான் எனக்கு வரும். என்னை அண்ணியாக பார்க்காமல் ஒரு மூத்த சகோதரியாகவே அவன் மதித்தான். எங்கள் வீட்டில் அன்பிற்கு பஞ்சமே இல்லை. தீபாவளி, பொங்கல் என எந்த பண்டிகையாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடி சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டாடுவோம். உலகிலேயே நான் தான் ஆகச் சிறந்த அதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன். திருமணமாகி 5 வருடங்கள் ஓடி மறைந்ததே தெரியவில்லை. ஆனால் இந்த 5 வருட பேரின்பத்திற்கு நடுவே என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்த ஒரு தீராத குறை இருந்தது. அது என் மடி இன்னும் மலரவில்லை என்பது தான். திருமணமான புதிதில் நாங்கள் குழந்தை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை. முதலில் வாழ்க்கை ஒரு நிலைக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தான் ராஜேஷும் சொன்னார். ஆனால் வருடங்கள் நகர நகர என் உள்ளுக்குள் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது. சொந்தக்காரர்களின் கேள்விகள் மெல்ல மெல்ல அம்பு போல துளைக்க தொடங்கின. என்னம்மா, இன்னும் விசேஷம் ஏதும் இல்லையா? டாக்டரை பார்த்தீங்களா இல்லையா என்று அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி யோசிக்காமல் எதர்ச்சியாக அவர்கள் கேட்டுவிட்டு போகும் வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தன. வெளியே சிரித்து கொண்டே கடந்து வந்தாலும் இரவு படுக்கையறைக்கு சென்றதும் தலையணையில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுவது என் வாடிக்கையாகி போனது. என் உடம்பில் தான் ஏதோ குறையோ, நான் ஒருபோதும் தாயாக போவதில்லையோ என்ற ஏக்கம் என்னை கொன்றது. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ராஜேஷ் எனக்கு பக்கபலமாக நின்றார். என்னை ஒருபோதும் அவர் தனிமையில் வாடவிட்டதில்லை. நான் அழும்போதெல்லாம் என் அருகில் அமர்ந்து என் கைகளை கோர்த்து கொண்டு, ரம்யா, ஏன் உன்னை நீயே காயப்படுத்துகிறாய்? இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. அந்த இறைவன் எப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்போது கொடுப்பான். அதுவரை நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என்று ஆறுதல் கூறுவார். அவருடைய வார்த்தைகள் என் கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்குமே தவிர ஒரு பெண்ணுக்குள் இருக்கும் அந்த தாய்மையின் தாகத்தை எப்படி குறைக்கும்? அந்த வலி கொடுமையை அனுபவிப்பவர்களால் மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியும். இறைவா, என் மடியையும் கொஞ்சம் நிரப்பிவிடு என்று தினமும் அந்த கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தேன். அதிகாலையிலேயே கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வணங்கி அழுது வரம் கேட்பேன். திங்கட்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை ராவுகால பூஜை, வியாழக்கிழமை குரு வழிபாடு என எதையும் நான் விட்டதில்லை. இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக் கொண்டால் குழந்தை பிறக்கும் என்று யார் எங்கே சொன்னாலும் சரி, அத்தனை தூரமும் ஓடி போய் மண்டியிட்டு அழுதேன். என் வேண்டுதல் பலிக்குமா? இறைவன் ஒரு நாள் என் குரலை கேட்பான் என்ற ஒரே ஒரு மெல்லிய நம்பிக்கை மட்டும்தான் எனக்குள் மிச்சம் இருந்தது. என் மாமியாரும் என்னை ஒருபோதும் சோர்ந்து போக விட்டதில்லை.
நான் எப்போதாவது சோகமாக தனியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் ஓடி வந்து என் தலைமுடியை கோதி விடுவார். ரம்யா, இப்படி ரொம்ப யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காதம்மா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அந்த இறைவன் கதவை மூடினாலும் ஜன்னலை திறந்து வைப்பான். பாரு, சீக்கிரமே இந்த வீடு முழுக்க ஒரு குழந்தையோட அழுக சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்கத்தான் போகுது என்று அவர் சொல்லும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் முட்டும். ஆனால் அந்த தடவை வந்த கண்ணீரில் ஒரு நம்பிக்கை ஒளிர்த்தது. ஏனோ அவர் பேசும்போது என் சொந்த அம்மாவே பேசுவது போல இருக்கும். சென்னைக்கு படிக்க போன ரமேஷும் ஃபோன் செய்யும் போதெல்லாம், அண்ணி நல்லா இருக்கீங்களா என்று தான் முதலில் கேட்பான். பிறகு சிரித்து கொண்டே, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. நான் படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு குட்டி அண்ணன் மகனையோ அல்லது அண்ணன் மகளையோ தூக்கி விளையாடுற பாக்கியம் கிடைக்கும்னு நம்புறேன் என்பான். நான் வெட்கத்துடன் புன்னகைத்து, உன் வாக்கு பழிச்சா சந்தோஷம்டா ரமேஷ் என்பேன். அண்ணி, இறைவன் எல்லாருடைய பிரார்த்தனையும் கேட்பார், உங்களோடதையும் கண்டிப்பா கேட்பார். நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க என்று அவன் ஆறுதல் சொல்வான். என் புகுந்த வீட்டில் எனக்கு கிடைத்த மிக பெரிய வரப்பிரசாதமே இதுதான். இத்தனை வருடங்களாகியும் ஒருவர் கூட என்னை மலடி என்றோ குழந்தை இல்லாதவள் என்றோ ஒற்றை வார்த்தையால் கூட குத்தி காட்டியதில்லை. எல்லோரும் எனக்கு தைரியம் கொடுத்தார்களே தவிர யாரும் என் மனதை காயப்படுத்தவில்லை. இந்த அன்பான குடும்பம் மட்டும் எனக்கு பக்கபலமாக இல்லை என்றால் இந்நேரம் நான் மனமுடைந்து போயிருப்பேன். குடும்பத்தின் ஆதரவு இருந்தால் மனிதன் எவ்வளவு பெரிய துக்கத்தையும் தாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு நானே உதாரணம். 5 வருட காத்திருப்புக்கு பிறகு என் வாழ்க்கையின் அந்த பொன்னான நாள் வந்தே விட்டது. அன்று காலை எழுந்த போதே என் உடல்நிலை ஏதோ வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. லேசாக தலை சுற்றுவது போலவும் உடல் சோர்வாகவும் இருந்தது. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு. வெறும் அதிர்ச்சியால் தான் இப்படி இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் என் முகத்தை பார்த்த மாமியார் சட்டென்று என் நிலையை புரிந்து கொண்டார். ரம்யா, உன் முகம் ரொம்ப வாடி இருக்குமா, நாம உடனே டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறோம் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு கிளம்பினார். மருத்துவமனையில் டாக்டர் எனக்கு சில பரிசோதனைகளை செய்துவிட்டு அதன் முடிவுக்காக காத்திருக்க சொன்னார். அந்த சில நிமிட காத்திருப்பு எனக்கு யுகங்களாக தோன்றியது. என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. மனதிற்குள் இறைவனிடம் இந்த தடவையாவது ஒரு நல்ல செய்தி கிடைத்துவிடக் கூடாதா என்று உருகி வேண்டினேன். சிறிது நேரத்தில் டாக்டர் முகத்தில் ஒரு புன்னகையோடு அறைக்குள் வந்தார். என் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, வாழ்த்துக்கள் ரம்யா, நீங்க அம்மாவாக போறீங்க என்றார். அந்த வார்த்தையை கேட்ட கணமே என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அருவியாக கொட்டியது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்றீங்க டாக்டர்? நான் அம்மாவாக போறேனா என்று 2-3 முறை திரும்ப திரும்ப கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே ஆமாம் என்று கூறி அந்த மருத்துவ அறிக்கையை என் கையில் கொடுத்தார். இத்தனை வருடங்களாக நான் உதிர்த்த கண்ணீருக்கும் செய்த பிரார்த்தனைக்கும் அந்த இறைவன் வரம் கொடுத்து விட்டான். மகிழ்ச்சியில் விம்மி அழுத என்னை என் மாமியார் ஓடி வந்து நெஞ்சார கட்டி இணைத்து கொண்டார். அவருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் முத்துக்களாய் உதிர்த்தன. வீட்டிற்கு வந்ததும் நான் முதலில் ராஜேஷுக்குத்தான் இந்த தொட்டில் கதை செய்தியை சொன்னேன். போனில் விஷயத்தை கேட்ட அடுத்த கணமே ராஜேஷ் அலுவலக வேலையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வீட்டிற்கு பறந்து வந்தார். என்னை இறுக்கமாக கட்டி இணைத்து கொண்டு, ரம்யா, இன்னைக்கு நீ எனக்கு உலகத்திலேயே மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கடி, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் என்று நெகிழ்ந்து போனார். உடனே இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டார். இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உன்னையும் நம்ம குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. பாக்கி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றார் அன்பு கட்டளையோடு. மாமனாருக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவர் முகத்தில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தத்தை கண்டேன். இன்னைக்குத்தான் நம்ம குடும்பம் முழுமையடைஞ்சிருக்கு என்றார் பெருமிதத்தோடு.
என் மாமியாருக்கோ சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. வீடு முழுக்க இனிப்புகளை வாரி வழங்கினார். சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள் என எல்லோருக்கும் போன் செய்து எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது என்று தம்பட்டம் அடித்தார். இத்தனை வருடங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் நிஜமான திருவிழா சூழல் நிலவியது. எங்கு பார்த்தாலும் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் தான். இறைவன் என்னை சோதித்தாலும் இறுதியில் என் மடியை நிரப்பிவிட்டார் என்று நிம்மதியடைந்தேன். இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வீட்டில் ஒரு சிறிய வளைகாப்பு போன்ற பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என அனைவரும் வந்து எங்களை வாழ்த்தினர். அதே வேளையில் எங்கள் இல்லத்திற்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தேடி வந்தது. ரமேஷ் தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு எப்போதும் போல வீட்டோடு தங்குவதற்காக சென்னையில் இருந்து ஊர் திரும்பியிருந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் நான் தாயாக போகும் செய்தியை கேட்டு நேராக என்னிடம் ஓடி வந்தான். அண்ணி, கடைசியில அந்த கடவுள் நம்ம பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டார் பார்த்தீங்களா? இனிமேல் என் குட்டி அண்ணன் மகனோடவோ இல்ல மகளோடவோ நான் ஜாலியா விளையாடுவேன் என்றான் துள்ளி குதித்து கொண்டு. அவன் பேசிய மழலைத்தனத்தை கண்டு வீட்டில் இருந்த எல்லோரும் வாய்விட்டு சிரித்தோம். இத்தனை நாட்களுக்கு பிறகு வீட்டில் இவ்வளவு சந்தோஷங்கள் ஒட்டுமொத்தமாக கூடி வந்ததில் எல்லோரும் திக்குமுக்காடி போயினர். நாட்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின. என் கர்ப்ப காலத்தின் ஒவ்வொரு மாதமும் மிக அழகாக கழிந்தது. என் மாமியார் என்னை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடவில்லை. நான் தெரியாமல் சமையலறைக்குள் நுழைந்தால் கூட ஓடி வந்து என் கையை பிடித்து வெளியே கூட்டி வந்து விடுவார். நீ உன் உடம்பையும் வயிற்றுல வளர்ற குழந்தையும் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ என்பார். அவருடைய முகத்தில் எனக்காக தெரிந்த அந்த தாயின் பின் கவலை என்னை நெகிழ வைத்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தின் அந்த அன்பை பார்க்கும்போது, இறைவா, எனக்கு எவ்வளவு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாய் என்று மனம் நெகிழும். நாட்கள் நதி போல ஓடின. 9 மாதங்களும் நிறைவடைந்து பிரசவத்திற்கான நன்னாளும் நெருங்கியது. எங்கள் வீட்டு வாரிசின் முதல் அழுகுரலை கேட்பதற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் இமை மூடாமல் காத்து கொண்டிருந்தது. ஆனால் விதியின் கணக்கு வேறாக இருந்தது. அன்று ஒரு நள்ளிரவு திடீரென என் அடிவயிற்றில் கடுமையான வலி எடுக்க தொடங்கியது. ஆரம்பத்தில் இது சாதாரண பிரசவ வலிதான் என்று நினைத்தேன். ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த வலி மரண வேதனையாக மாறியது. என்னால் நேராக நிற்க கூட முடியவில்லை. வலியால் துடித்தேன். பதறிப்போன என் மாமியார் அலறினார். மாமனாரும் படுக்கையை விட்டு துடித்து எழுந்தார். அப்போது வெளியில் இயற்கை தன் கொடூர முகத்தை காட்டிக் கொண்டிருந்தது. பேய்மழை பெய்து கொண்டிருந்தது. இடி மின்னல் வானை பிளந்தது. சாலைகள் யாவும் வெறிச்சோடி கிடந்தன. துரதிர்ஷ்டவசமாக அதே நேரத்தில் ராஜேஷ் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமாக வெளியில் சென்றிருந்தார். ரமேஷும் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வீட்டில் இல்லை. மாமியார் உடனே ராஜேஷுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினார். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு நொடி கூட வீணாக்காமல் ராஜேஷ் காரை ஓட்டி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். என்னை மெதுவாக தாங்கி பிடித்து காரில் அமர வைத்தார். கார் மருத்துவமனையை நோக்கி பறந்தது. வழி நெடுகிலும் நான் பிரசவ வலியால் துடித்து கதறினேன். ராஜேஷ் என் கைகளை தன் கைகளுக்குள் இருக்க பிடித்து கொண்டு எனக்கு தைரியம் ஊட்டினார். ரம்யா, இன்னும் கொஞ்ச நேரம்தாம்மா, இதோ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேண்டி உன் கூட என்று பதற்றத்துடன் சொல்லிக்கொண்டே காரை செலுத்தினார். ஆனால் விதிக்கு எங்கள் மீது இரக்கமே இல்லை. மழை அத்தனை தீவிரமாக பெய்ததால் முன்னால் இருக்கும் சாலை கூட சரியாக தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக வளைவு ஒன்றில் காரின் கட்டுப்பாடு குலைந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் எங்கள் கார் சாலையோரம் இருந்த ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் மீது பயங்கரமான சத்தத்துடன் மோதியது. அந்த விபத்தின் விளைவு சில நொடிகளில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர். எங்கள் வீட்டிற்கும் விஷயம் போனது. விபத்து நடந்த இடத்திற்கு ஓடி வந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் காலடியே சரிந்தது போல ஆகிவிட்டது. எங்களை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தார்கள். ஆனால்
அதற்குள் எல்லாம் கைமீறி போயிருந்தது. டாக்டர்கள் எவ்வளவோ போராடியும் ராஜேஷின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அது மட்டுமல்ல, என் வயிற்றுக்குள்ளேயே என் குழந்தையும் மூச்சடங்கி போயிருந்தது. என் மடி மீண்டும் சூனியமானது. ஒரே ஒரு இரவில் என் ஒட்டுமொத்த உலகமுமே தலைகீழாக கவிழ்ந்தது, உதிர்ந்து போனது. சில மணி நேரங்களுக்கு பிறகு எனக்கு மயக்கம் தெளிந்தது. கண் விழித்ததும் நான் முதலில் கேட்டது என் குழந்தையை பற்றித்தான். அடுத்து ராஜேஷை தேடினேன். ஆனால் அங்கிருந்த யாருடைய கண்களிலும் அதற்கான பதில் இல்லை. கண்ணீர் மட்டும்தான் இருந்தது. மாமியார் என் மீது விழுந்து கதறி அழுது கொண்டிருந்தார். மாமனார் பேசும் சக்தியை இழந்து தலையை குனிந்தபடி மௌனமாக அமர்ந்திருந்தார். ரமேஷின் கண்கள் குளமாயி இருந்தன. அந்த பயங்கரமான உண்மையை என்னிடம் சொல்ல யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. இறுதியில் ராஜேஷும் என் குழந்தையும் இல்லை என்ற கொடூர உண்மை எனக்கு தெரிய வந்தபோது என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. கதறி அழுதேன். நெஞ்சில் அடித்து கொண்டேன். இறைவா, நான் அப்படி என்ன பாவம் செய்தேன்? ஒரு நல்ல குடும்பத்தை தானே கேட்டேன். என் குழந்தையின் முகத்தை பார்க்கத்தானே ஆசைப்பட்டேன். ஒரே நொடியில் என் எல்லாவற்றையும் ஏன் இப்படி பறித்து கொண்டாய் என்று வானத்தை பார்த்து அலறினேன். இத்தனை வருடங்கள் என்னை ஏங்க வைத்து மடி நிறைய போகிறது என்ற தருணத்தில் குழந்தையையும் பறித்து என் வாழ்நாளில் பாதியான கணவரையும் பிடுங்கிக் கொண்டாயே. என் கனவுகளை ஏன் இத்தனை கொடூரமாக கலைத்தாய் என்று அழுது தீர்த்தேன். அதன் பின் மாமனாரும் மாமியாரும் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் எந்த வீட்டில் சில நாட்களுக்கு முன்னால் வரை சிரிப்பொலி கேட்டு கொண்டிருந்ததோ அந்த வீடே இப்போது மயான அமைதியில் மூழ்கி இருந்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் எனக்கு ராஜேஷை தான் நினைவூட்டியது. அவருடைய அறை, அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய புன்னகை என எல்லாமே என் கண் முன்னே வந்து போயின. நான் அறைக்குள் நுழையும் போதெல்லாம் இப்போது கதவு திறந்து ராஜேஷ் சிரித்து கொண்டே உள்ளே வருவார் என்று என் மனம் ஏங்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே எஞ்சியது. படுக்கையில் விழுந்து பல மணி நேரம் அழுது கொண்டே இருப்பேன். என் மடியும் காலியாகிவிட்டது. என் வாழ்க்கை துணையும் போய்விட்டார். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் என்றே எனக்கு புரியவில்லை. தன் சொந்த மகனை பறிகொடுத்த என் மாமியார் தன் துக்கத்தையும் தாங்கிக் கொண்டு எப்போதும் என் அருகிலேயே அமர்ந்திருந்தார். என் தலையை கோதிவிட்டு, ரம்யா, உன்னை நீயே தேத்திக்கோமா. நீ இப்படி உடைஞ்சு போயிட்டா நாங்க எல்லாரும் என்ன செய்வோம்? எங்களால தாங்க முடியாதுமா என்று அழுவார். மாமனார் வெளியில் தன்னை இரும்பை போல காட்டிக் கொண்டாலும் பலமுறை அவர் தனியாக அமர்ந்து ரகசியமாக கண்ணீர் துடைப்பதை திருட்டுத்தனமாக பார்த்திருக்கிறேன். வாலிப வயதில் இருக்கும் தன் மகனை இழந்த அந்த தந்தையின் வலிக்கு ஈடேது? அப்படி இருந்தும் அவர் எனக்கு தைரியம் சொல்ல முயன்றார். எங்கள் வீட்டில் இருந்த அந்த பழைய சந்தோஷமும் பாசத்தின் கலையும் ஒட்டுமொத்தமாக மறைந்து இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. வீட்டில் யாருக்கும் சிரிக்க கூட தோன்றவில்லை. எல்லோரும் ஏதோ கடமைக்காக மௌனமாக தங்கள் நாட்களை கடத்தி கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ரமேஷும் முற்றிலும் ஊர் திரும்பிவிட்டான். வரும் வழியிலேயே விபத்தை பற்றிய முழு விவரங்களையும் கேட்டுவிட்டிருந்த அவனுடைய கண்களில் கண்ணீர் நின்ற பாடில்லை. வீட்டிற்குள் நுழைந்தவன் முதலில் ரமேஷின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று அஞ்சலி செலுத்தினான். பின்னர் நேராக என் அறைக்கு வந்தான். என்னை அந்த நிலக்கோலத்தில் கண்டதும் அவனால் தாங்க முடியவில்லை. என் அருகில் அமர்ந்து மெதுவாக என் கைகளை பிடித்து கொண்டான். அண்ணி, நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா அதுக்காக உங்களை நீங்களே இப்படி அழிச்சிக்காதீங்க அண்ணி. நீங்க தைரியமா வாழணும்னு தான் அண்ணனும் ஆசைப்பட்டு இருப்பார். உங்க துக்கம் எவ்வளவு பெரியதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க எல்லோரும் உங்க கூடவே இருக்கோம். நீங்க எதையும் தனியா தாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை என்றான். அவனுடைய பாசமான வார்த்தைகளை கேட்டதும் என் அணை உடைந்த கண்ணீர் மீண்டும் பெருக்கெடுத்தது. அப்போது எந்த ஆறுதல் வார்த்தைகளும் என் நெஞ்சின் பாரத்தை குறைக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தன.
ஆனால் என் வாழ்க்கையின் கடிகார முட்கள் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. நான் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை. என் அறையிலேயே முடங்கி கிடந்தேன். சில நேரம் இறைவனின் படத்தை பார்ப்பேன். சில நேரம் ராஜேஷின் புகைப்படத்தை பார்ப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்றே என் மனம் குடைந்து கொண்டிருந்தது. அன்று ஒரு நாள் இரவு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவரவர் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தனர். வெளியில் லேசான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்க ஒட்டுமொத்த ஊரே அமைதியில் மூழ்கி இருந்தது. நான் எப்போதும் போல என் அறையில் தனியாக அமர்ந்து ராஜேஷின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அழுது கொண்டிருந்தேன். திடீரென ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் என் காதுகளில் விழுந்தது. முதலில் குழந்தை இல்லாத ஏக்கத்தில் எனக்கு ஏதோ பிரம்மை தட்டுகிறது என்று தான் நினைத்தேன். ஆனால் சில நொடிகள் கழித்து மீண்டும் அதே அழுகுரல். இந்த தடவை தெளிவு குரலாக எங்கள் வீட்டின் பிரதான வாசல் கேட் பக்கத்தில் இருந்து கேட்டது. நான் சட்டென்று படுக்கையை விட்டு எழுந்தேன். மெதுவாக நடையுடன் வீட்டின் வெளிப்பகுதிக்கு வந்தேன். வாசலுக்கு சென்று எட்டி பார்த்த எனக்கு அப்படியே நெஞ்சு கிடுகிடுத்தது. ஒரு துணியில் சுற்றப்பட்ட மிக சிறிய பெண் குழந்தை ஒன்று அந்த நள்ளிரவு குளிரில் அழுது கொண்டே தரையில் கிடந்தது. அவ்வளவு சிறிய குழந்தை இந்த நடுங்கும் பனியில் தனியாக கிடப்பதை பார்த்ததும் என் தாய் உள்ளம் துடித்தது. சுற்றிலும் பார்த்தேன், யாரையுமே காணும். ஒரு கணமும் தாமதிக்காமல் கேட்டை திறந்து ஓடிச் சென்று அந்த குழந்தையை கையில் அள்ளி கொண்டேன். என் மார்போடு அணைத்த அடுத்த நிமிடமே அந்த பிஞ்சு தன் அழுகையை லேசாக குறைத்து கொண்டது. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையின் பிஞ்சு நரம்புகள் என் நெஞ்சில் பட்டபோது ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பந்தம் சட்டென ஒட்டி கொண்டது. அவளை தாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் வந்தேன். சத்தம் கேட்டு மாமனாரும் மாமியாரும் அறைக்கு வெளியே வந்தார்கள். என் கையில் குழந்தையை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். ரம்யா, யாருடைய குழந்தை இது? எங்கே இருந்துமா தூக்கிட்டு வர்ற என்றார் மாமனார் ஆச்சரியத்துடன். நான் கண்களில் கண்ணீருடன், தெரியல மாமா, யாரோ நம்ம வீட்டு கேட்டு வாசல்ல இதை போட்டுட்டு போயிருக்காங்க. நான் சத்தம் கேட்டு வெளியே போய் பார்த்தப்போ அங்க யாரும் இல்லை. இந்த குழந்தை மட்டும்தான் அழுதுகிட்டு கிடந்தது என்றேன். மாமனார் உடனே வெளியே சென்று நாலாபுறமும் தேடி பார்த்தார். ஆனால் நிஜமாகவே அங்கே யாரும் இல்லை. யாருடைய மகளோ, என்ன குடும்ப சூழ்நிலையோ, எந்த பாவி இப்படி போட்டுட்டு போனாங்களோ என்று மாமனார் வருத்தப்பட்டார். அப்போது ரமேஷும் அங்கு வந்தான். குழந்தையை பார்த்தவன், அண்ணி, இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது என்று வியப்புடன் கேட்டான். நான் நடந்ததை மீண்டும் சொன்னேன். அங்கே சில நொடிகள் அமைதி நிலவியது. நான் அந்த குழந்தையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு தீர்க்கமான குரலில் சொன்னேன், இல்லை, இந்த குழந்தையை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அந்த இறைவனே எனக்காக அனுப்பிய வரம் இது. என் காலியான மடியை நிரப்பத்தான் கடவுள் இதை என் வாசலுக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இனிமேல் இவள் என் மகள். என் சொந்த மகளாகவே இவளை நான் வளர்ப்பேன். என் பேச்சை கேட்டு ரமேஷ் சற்று யோசனையில் ஆழ்ந்தான். மெதுவாக என் அருகில் வந்து, அண்ணி, இந்த குழந்தை யாருடையது? எங்கிருந்து வந்தது? இதன் பெற்றோர் யார் என்று நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது சட்டப்படியோ அல்லது அவசரப்பட்டோ நாம எப்படி வீட்டில் வச்சுக்க முடியும்? முதல்ல போலீஸுக்கோ அல்லது அக்கம் பக்கத்துலையோ தகவல் சொல்லி யாராவது தேடுறாங்களான்னு பார்க்கணும் அண்ணி என்றான் நியாயமாக. ஆனால் அப்போது ஒரு தாயாக மாறியிருந்த என் மனம் எந்த சமுதாய விதிகளையும் கேட்க தயாராக இல்லை. குழந்தையை இன்னும் ஆழமாக கட்டி அணைத்து கொண்டு, இந்த குழந்தை இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் நானும் இருப்பேன். ஒருவேளை இவளை இங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் இவளோடு சேர்ந்து நானும் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன். இனி இவளை என்னிடமிருந்து பிரிக்க யாராலும் முடியாது என்றேன் பிடிவாதமாக. நான் பேச பேச என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஒருவேளை மறைந்து போன என் குழந்தையின் உருவத்தை நான் அந்த பிஞ்சு முகத்தில் கண்டேனோ என்னவோ, அல்லது என் உடைந்த இதயத்திற்கு மருந்தாக இறைவன் அனுப்பிய தூதுவளாக அவளை நினைத்தேனோ தெரியவில்லை.
என் வார்த்தைகளை கேட்டு அந்த இடமே மீண்டும் மௌனத்தில் மூழ்கியது. யாரும் எதுவும் பேசவில்லை. அப்போது மாமனார் மெதுவாக என் அருகில் வந்தார். என் தலையில் அன்போடு கை வைத்தார். மிகவும் நெகிழ்ந்த குரலில், இல்லம்மா ரம்யா, நீ எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த வீட்டின் மருமகள் இல்லை, என் மூத்த மகள். உன் உடைந்து போன மனசுக்கு இந்த குழந்தை மூலமா ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னா, இன்னையில இருந்து இந்த குழந்தையும் இந்த வீட்டின் மகள்தான். இவள் என் பேத்தி. இனி இவளை நம்மிடமிருந்து பிரிக்க எவருக்கும் உரிமை இல்லை என்றார் கம்பீரமாக. மாமனாரின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் அப்படியே அவர் காலில் விழுந்து விம்மி அழுதேன். இத்தனை நாட்களுக்கு பிறகு என் உடைந்த இதயத்திற்கு யாரோ ஒரு நல்ல மருந்து போட்டது போல இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த என் மாமியாரும் கண்ணீருடன் எங்களை நோக்கி ஓடி வந்தார். மாமனார் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் மாமியாரும் நெகிழ்ந்து போய் முன்னால் வந்தார். அந்த குட்டி தேவதையின் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டு, இன்றிலிருந்து இவள் எங்கள் வீட்டு பேத்தி. நாங்க எல்லோரும் சேர்ந்து இவளை கண்ணும் கருத்துமா வளர்ப்போம் என்றார் பாசத்துடன். ரமேஷும் முதலில் மாமனாரை பார்த்தான். பிறகு என்னை நோக்கி திரும்பி மென்மையாக புன்னகைத்தான். நீங்க எல்லோரும் இப்படி ஒரு முடிவை எடுத்த அப்புறம் நான் எப்படி அண்ணி மறுக்க முடியும்? இன்னையில இருந்து இவள் என் குட்டி பாப்பா, என் அண்ணன் மகள். இவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்றான். அத்தனை நாட்களுக்கு பிறகு அன்று தான் என் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. அந்த பிஞ்சு குழந்தையை என் கைகளில் ஏந்தி அவளது மென்மையான கன்னத்தில் முத்தமிட்டு என் அறைக்கு அழைத்து சென்றேன். பல மாதங்களுக்கு பிறகு அன்று இரவு என் காலியான மடியில் மீண்டும் ஒரு புதிய ஜீவன் வந்ததை என்னால் உணர முடிந்தது. அவளை என் நெஞ்சோடு அணைத்தபடி விடிய விடிய பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறித்த விதியானது நான் வாழ்வதற்கு ஒரு புதிய காரணத்தை இந்த குழந்தையின் வடிவில் கொடுத்திருப்பதாக எனக்கு தோன்றியது. அந்த குழந்தைக்கு நான் மகிழினி என்றே பெயரிட்டேன். ஏனென்றால் அவள் என் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷங்களை மீண்டும் கொண்டு வந்தவள். அவள் என் வாழ்வில் நுழைந்த அந்த நாளிலிருந்து உடைந்த என் இதயத்திற்கு புதியதொரு தெம்பு கிடைத்தது. அவள் பார்ப்பதற்கு அத்தனை அழகாக கொள்ளை கொள்ளும் முகத்தோடு இருப்பாள். அவளது பெரிய கண்கள், வட்ட முகம், கள்ளமில்லாத புன்னகை ஆகியவை யாரையும் சுண்டி இழுக்கும். அவள் என்னை நோக்கி தன் பிஞ்சு கைகளை நீட்டி புன்னகைக்கும் போதெல்லாம் என் துயரங்கள் யாவும் காற்றில் கரைந்து போகும். முன்பு என் அறை எப்போதும் சுடுகாடு போல அமைதியாக கிடக்கும். ஆனால் இப்போதோ அவளது மழலை சிரிப்பொலி அந்த அறை முழுக்க எதிரொலித்து கொண்டே இருந்தது. மாமனாரும் மாமியாரும் அவளை பார்க்கும் போதெல்லாம் தங்களை மறந்து சிரித்தார்கள். மாமியார் அவளுக்காக தினமும் புதுசு புதுசாக பாயாசம், அல்வா என்று எதையாவது செய்து கொடுத்து கொண்டே இருப்பார். அவளை பார்க்கும்போது அவள் இந்த வீட்டில் பிறக்கவில்லை என்று யாராலுமே சொல்ல முடியாது. காலம் காலமாக எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே வாழ்ந்து வருவது போல் அத்தனை ஒட்டுதல். நாட்கள் உருண்டோடின. அவள் என்னை அம்மா என்று மழலையில் கூப்பிடும் போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு என் மனதில் ஏற்படும். தொடக்கத்தில் ரமேஷ் கொஞ்சம் தயங்கினான். ஏனெனில் மகிழினி இந்த வீட்டிற்குள் வந்தபோது அவன்தான் பல கேள்விகளை எழுப்பினான். ஆனால் போக போக மகிழினியின் கள்ளமில்லாத பாசம் அவனது கல் நெஞ்சத்தையும் முழுவதுமாக கரைத்து விட்டது. அவள் ரமேஷை சித்தப்பா என்றும் சில சமயம் மழலையில் அப்பா என்பது போலவும் கூப்பிட்டு விடுவாள். அதை கேட்டு ரமேஷ் குதூகலமாய் சிரிப்பான். அவனுக்குள் இருந்த அந்த ஆரம்பகால தயக்கம் முற்றிலும் மறைந்து போனது. இப்போது அவன் அலுவலகம் முடிந்து வரும்போதெல்லாம் அவளுக்கு பிடித்த பொம்மைகள், சாக்லேட்டுகள் வாங்கி கொண்டு தான் வருவான். இப்படியாக 4 வருடங்கள் எப்படி ஓடி மறைந்தது என்றே தெரியவில்லை. மகிழினிக்கு இப்போது 4 வயது. நல்ல புத்திசாலியாகவும் பண்பான குழந்தையாகவும் வளர்ந்தாள். பெரியவர்களிடம் எப்படி மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் அவளிடம் இருந்தது. அவளை பார்ப்பவர்கள் எல்லோரும் குழந்தையை அத்தனை லட்சணமாக வளர்க்கிறீர்கள் என்று பாராட்டும் போது என் நெஞ்சு பெருமிதத்தால் நிறையும்.
ஏனெனில் அவளை என் உயிராக நினைத்து வளர்த்தேன். அவள் எனக்கு வெறும் குழந்தை மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த உலகம், என் மூச்சு காற்று. இதற்கிடையில் கால ஓட்டத்தில் ரமேஷும் வளர்ந்து பெரியவனாகிவிட்டான். அவனுக்கு இப்போது திருமண வயது வந்து விட்டது. அதனால் அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என் மாமனார் முடிவு செய்தார். ரமேஷுக்கு நல்லதொரு குடும்பத்திலிருந்து பெண்ணை பார்த்து சில மாதங்களிலேயே முறைப்படி திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த பெண்ணின் பெயர் பிரியா. ஆரம்பத்தில் பிரியாவின் குணம் மிகவும் நன்றாக இருந்தது. எல்லோரிடமும் அன்பாக பேசினாள். என்னிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டாள். எங்கள் குடும்பத்திற்கு இன்னொரு மகளே கிடைத்து விட்டதாக நான் எண்ணி மகிழ்ந்தேன். மகிழினியும் தொடக்கத்தில் அவளிடம் ஆசையாய் ஓடி போவாள். அவளோடு விளையாட முயற்சிப்பாள். ஆனால் நாட்கள் நகர நகர பிரியாவின் நற்பண்பு வேஷம் கலைந்து அவளது சுயரூபம் வெளிப்பட தொடங்கியது. முதலில் அவள் மகிழினியை தன் அருகில் சேர்ப்பதை தவிர்த்தாள். பின்னர் அவளிடம் நேராக பேசுவதை கூட நிறுத்தி கொண்டாள். மகிழினி தெரியாமல் அவளது அறைக்குள் நுழைந்து விட்டால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவளை வெளியே அனுப்பிவிடுவாள். ஆரம்பத்தில் புதிய இடம் என்பதால் பழக அவளுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது என்று நான் நினைத்தேன். ஆனால் சில நாட்களிலேயே அவள் பேசும் வார்த்தைகள் என் நெஞ்சில் முள்ளாய் குத்த தொடங்கின. ஒரு நாள் அவள் தன் உறவினர் ஒருவரிடம் போனில் பேசி கொண்டிருப்பதை நான் தற்செயலாக கேட்க நேர்ந்தது. இந்த குழந்தை யாருடையதுன்னே தெரியல. இதை ஏன் இன்னும் இந்த வீட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எங்கிருந்தோ பெரிய மருமக இதை தூக்கிட்டு வந்திருக்கா. ஆனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இதை தங்களோட சொந்த மகளாவும் பேத்தியாவும் நினைச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்று நஞ்சை கக்கினாள். அந்த வார்த்தைகளை கேட்டபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. இருந்தாலும் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அன்று மௌனம் காத்தேன். ஆனால் என் மௌனம் பிரியாவிற்கு இன்னும் துணிச்சலை கொடுத்தது. அவள் வீட்டின் மற்றவர்களிடமும் மகிழினிக்கு எதிராக பகிரங்கமாக பேசத் தொடங்கினாள். இவள் இந்த வீட்டின் வாரிசே கிடையாது. இந்த குடும்பத்தோடு இவளுக்கு எந்த இரத்த சம்பந்தமும் இல்லை. யாருடைய இரத்தமோ யாருடைய பாவமோ தெரியல. இவளை எல்லாரும் இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க என்பாள். அவள் வாயிலிருந்து அடிக்கடி வரும் இந்த வார்த்தைகள் என் ஆன்மாவை கீறின. யாரோ என் மகளை அல்ல, என் தாய்மையை, என் இதயத்தையே அவமானப்படுத்துவது போல எனக்குள் இரத்தம் கசிந்தது. மகிழினி என் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் அவளை விட பெரிய பந்தம் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் இல்லை. அவள் என் மகள், எப்போதும் என் மகள் மட்டுமே. பலமுறை பிரியாவை நேருக்கு நேர் எதிர்த்து பேச வேண்டும் என்றும், ஒரு மனிதனின் அடையாளம் அவனது இரத்தத்தில் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்படும் வளர்ப்பிலும் அவனது நற்பண்பிலும் தான் இருக்கிறது என்று அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் என் குடும்பத்தின் நிம்மதிக்காக, என் கணவர் வாழ்ந்த வீட்டின் அமைதிக்காக நான் என்னை ஒடுக்கி கொண்டேன். பிரியா எப்போதெல்லாம் மகிழினியை பற்றி தவறாக பேசுகிறாளோ அப்போதெல்லாம் நான் மௌனமாக என் மகளின் கைகளை பிடித்து கொண்டு அவளை என் அறைக்கு அழைத்து சென்று விடுவேன். மகிழினி அப்போது மிக சிறிய குழந்தை என்பதால் அவளுக்கு இந்த உலகத்தின் நயவஞ்சகம் புரியவில்லை. ஆனால் என் கண்களில் வழியும் கண்ணீரை கண்டு, அம்மா ஏன் அழுகிறீங்க என்று தன் பிஞ்சு விரல்களால் என் கண்ணீரை துடைப்பாள். அப்போது நான் வலுக்கட்டாயமாக முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு அவளது கன்னத்தை கிள்ளி, இல்லடா செல்லம், அம்மா அழல, என் குட்டி இளவரசி என் கூடவே இருக்கா இல்லையா, அதான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறி அவளை என் நெஞ்சோடு அணைத்து கொள்வேன். இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்கு என் மகிழினிதான் ஆக பெரிய மகிழ்ச்சி. காலம் தன் கடமையை செய்ய வருடங்கள் நதியாய் ஓடின. என் மகள் மகிழினி இப்போது பழையபடி சின்ன குழந்தையாக இல்லை. மெல்ல மெல்ல வளர்ந்து மிகுந்த விவேகம் உள்ளவளாக மாறினாள். இதற்கிடையில் ரமேஷ் பிரியா தம்பதியினரின் திருமண வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு சென்று சில வருடங்களில் அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தார்கள்.
வீடு முழுக்க மீண்டும் குழந்தைகளின் சலசலப்பும் சிரிப்பொலியும் நிறைந்திருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது பிரியாவின் குணம். இத்தனை வருடங்கள் உருண்டோடிய பிறகும் அவள் மகிழினியை இந்த வீட்டின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என் சொந்த குழந்தைகளும் என் மகளுக்கும் இடையே அவளுக்குள் இருந்த அந்த பாகுபாடு அப்படியே தான் இருந்தது. தன் குழந்தைகளுக்கு ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி கொண்டு வந்தால் மகிழினிக்கு ஒரு கடுகளவும் வாங்கி வரமாட்டாள். அவளது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது மகிழினி அங்கே சென்றால் உடனே தன் பிள்ளைகளை உள்ளே அழைத்து அவளோட சேர்ந்து விளையாடாதீங்க என்று அதட்டுவாள். மகிழினிக்கு இப்போது விவரம் தெரிய தொடங்கியது. சித்தி தன் மீது காட்டும் வெறுப்பை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவள் ஒரு நாளும் என்னிடமோ பிறரிடமோ அதை பற்றி புகார் செய்ததே இல்லை. சித்தி அவளை ஒதுக்கும் போதெல்லாம் அவள் அமைதியாக ஒரு புன்னகையோடு தன் அறைக்குள் சென்று விடுவாள். அவளது இந்த மௌனமும் சகிப்புத்தன்மையும் தான் என் நெஞ்சை இன்னும் அதிகமாக பிழிந்தது. தன் மனதிற்குள் இருக்கும் வலியை அவள் யாரிடமும் காட்டிக்கொள்ளவே இல்லை. பிரியா தன் குழந்தைகளிடமும் மகிழினியிடம் அதிகமாக பேசக்கூடாது என்று கடுமையாக கட்டளையிட்டிருந்தாள். இவற்றையெல்லாம் என் கண்முன்னே பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் குடும்பத்தின் அமைதிக்காக மௌன சாட்சியாக கடந்து போனேன். என் மாமனார் பலமுறை பிரியாவை அழைத்து, அம்மா, ஒரு மனிதனின் உயர்வு அவள் பிறப்பில் இல்லை, அவனது நற்பண்புகளில் தான் இருக்கிறது. மகிழினி இந்த வீட்டின் ஆக சிறந்த ஒழுக்கமான மகள் என்று அறிவுரை கூறினார். ஆனால் அவள் மாமனாரின் வார்த்தைகளை தன் காதுகளிலேயே போட்டு கொள்ளவில்லை. ரமேஷும் தன் மனைவியை கடித்து கொண்டான். மகிழினி என் அண்ணியின் மகள் மட்டுமல்ல, எனக்கும் மகள் போன்றவள்தான். அவளை அநியாயமாக பார்க்காதே என்று எவ்வளவோ எடுத்துரைத்தான். ஆனால் பிரியாவின் குறுகிய எண்ணத்தை எவராலும் மாற்ற முடியவில்லை. இதனால் நான் மெல்ல மெல்ல பிரியாவிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அவளிடம் பேசுவேன். மற்ற நேரங்களிலெல்லாம் என் உலகத்தை என் மகளோடு மட்டுமே சுருக்கி கொண்டேன். மாமனாரும் மாமியாரும் ரமேஷும் என் மீது அத்தனை பாசத்தை பொழிந்தார்கள். ஆனாலும் பிரியாவின் இந்த நச்சுத்தன்மையால் சில நேரங்களில் என் சொந்த வீட்டிலேயே எனக்கு ஒருவித அசௌகரியமான உணர்வு ஏற்படும். இருந்தாலும் நான் ஒருபோதும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஏனென்றால் இது என் கணவரின் வீடு, என் மகளின் அடைக்கல பூமி. காலம் தன் அசூர வேகத்தில் ஓடியது. என் குட்டி மகிழினி எப்போது வளர்ந்து பெரியவளானாள் என்று எனக்கே தெரியவில்லை. இதோ அவளுக்கு இப்போது 22 வயது நிறைவடைந்திருந்தது. அவளது பேரழகை பற்றி அந்த ஊரே பேசத் தொடங்கியது. அவளை பார்க்கும் எவரும் அவளது அழகை பாராட்டாமல் கடந்து போக முடியாது. ஆனால் ஒரு தாயாக அவளது வெளி அழகை கண்டு நான் பெருமைப்பட்டதை விட அவளுக்குள் நான் விதைத்த நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கண்டுதான் என் தலை நிமிர்ந்து நின்றது. அவள் எப்போதும் பெரியவர்களிடம் மரியாதையுடனும் எல்லோரிடமும் இன்முகத்துடனும் பேசினாள். அவளுக்கு வரன் தேடத் தொடங்கிய போது அவளை பார்க்க வந்தவர்கள் அவளது அழகை மட்டுமின்றி அவளது தங்கமான குணத்தையும் கண்டு வியந்து போயினர். மகிழினிக்கு ஒரு மிக பெரிய கௌரவமான குடும்பத்திலிருந்து வரன் வந்தது. மாப்பிள்ளை மிகவும் புத்திசாலி, தொழிலில் பெரிய வெற்றிகளை அடைந்த இளம் தொழிலதிபர். அவருடைய குடும்பத்தாரும் அத்தனை நல்லவர்கள். மகிழினியை பார்த்த முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது. என் மாமனாரும் மாப்பிள்ளையை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் தீர விசாரித்தார். எல்லாமே மிக சிறப்பாக இருந்ததால் மகிழினியை அருகில் அழைத்து, அம்மா, உனக்கு இது சம்மதம்னா நாம இந்த வரனை உறுதி செஞ்சிடலாம் என்றார். மகிழினி என்னை நிமிர்ந்து பார்த்தாள். பிறகு வெட்க புன்னகையோடு மெதுவாக தலையசைத்தாள். அவளது கண்களில் நாணமும் ஒரு புதிய வாழ்க்கையை பற்றிய லேசான பயமும் கலந்திருந்தது. இரு குடும்பத்தாரின் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயமாகி அந்த நன்னாளும் வந்தது. திருமண ஏற்பாடுகளால் எங்கள் இல்லம் மீண்டும் பல வருடங்களுக்கு பிறகு விழா கோலம் போல இருந்தது. சொந்த பந்தங்கள் வர தொடங்கினர். வீடு முழுக்க தோரணங்கள் கட்டப்பட்டு எங்கு பார்த்தாலும் சிரிப்பொலியும் கலகலப்பும் நிறைந்திருந்தது.
என் மகளின் திருமண வேலைகள் ஒவ்வொன்றையும் நானே முன்னின்று என் கைகளாலேயே பார்த்து பார்த்து செய்தேன். அவளுக்கு பிடித்த ஆடைகள், நகைகள் என சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து தேர்ந்தெடுத்தேன். திருமணத்தன்று என் மகளை மணப்பெண்ணாக அலங்கரித்து அவள் முன்னால் நின்றபோது சில நொடிகள் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சிவப்பு நிற பட்டு புடவையில் அவள் அச்சு அசல் ஒரு வானத்து தேவதை போல காட்சியளித்தாள். என் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. மகிழினி புன்னகைத்து கொண்டே என் கைகளை பிடித்தாள். அம்மா, இன்னைக்கு நீங்க அழக்கூடாது, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா என்றாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டேனே தவிர ஒரு தாயின் மனம் எப்படி தேரும்? எந்த குழந்தையை என் மடியில் போட்டு வளர்த்தேனோ அவள் அல்லவா என்று தன் புதிய வீட்டிற்கு புறப்பட தயாராக நிற்கிறாள். திருமண சடங்குகள் அனைத்தும் மிக விமர்சனையாக நடந்தேறின. என் மாமனார் கண்கள் கலங்க அவளது கைகளை பிடித்து திருமணம் செய்து கொடுத்தார். அந்த கடவுளிடம் என் மகளின் தீர்க்க சுமங்கலி வாழ்விற்காக உருகி வேண்டிக் கொண்டார். சடங்குகள் முடிந்து எந்த ஒரு தாயும் பயப்படும் அந்த விடைபெறும் தருணமும் வந்தது. கார் அருகில் சென்றதும் மகிழினி என்னை இருக்க கட்டியணைத்து கொண்டு கதறி அழுதாள். அம்மா, உங்களை விட்டுட்டு எனக்கு போகவே மனசில்லம்மா, நான் போக மாட்டேன் என்று மனமுருகி அழுதாள். நானும் அவளை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு அழுதேன். என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை, கண்ணீர் மட்டுமே பதிலாய் வழிந்தது. ரமேஷும் தன் அண்ணன் மகளை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தான். மகளே, எப்போதும் சந்தோஷமா இருமா, எப்பவாவது எங்களை நினைவிருந்தா யோசிக்காம இந்த வீட்டுக்கு ஓடி வந்துடு, இந்த வீடு எப்போதும் உன்னோடது தான் என்றார் பாசத்துடன். மாமனார் மாமியாரின் கண்களும் குளமாகி இருந்தன. அந்த இடமே அத்தனை உணர்ச்சிமயமாக இருந்தது. நான் என் மகளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று வரை என் விரல் பிடித்து நடை பழகிய என் குட்டி பாப்பா அதற்குள் எப்படி இத்தனை பெரியவளாகி தன் புதிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாள்? காலம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிவிட்டது என்று வியந்தேன். அவள் காரில் ஏறி அமர்ந்த பிறகும் அவளது கண்கள் என்னையே தேடின. என் பார்வையும் அவளை மட்டுமே பின்தொடர்ந்தது. என் வாழ்வின் ஆக சிறந்த பொக்கிஷம் என்னை விட்டு மெல்ல மெல்ல தூரமாவது போல ஒரு தவிப்பு எனக்குள் ஏற்பட்டது. கார் நகர தொடங்கியதும் காரில் இருந்தபடியே அழுது கொண்டிருந்த மகிழினி சட்டென்று டிரைவரிடம் காரை நிறுத்தச் சொன்னாள். கார் நின்ற அடுத்த கணமே கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து என்னை மீண்டும் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அவளை விட்டு பிரிய எனக்கும் மனமில்லை என்பதால் அவளை என் பாச பிடிக்குள் வைத்து கொண்டேன். 22 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நள்ளிரவில் அனாதையாக கிடந்த இந்த ஜீவனை என் கைகளால் தூக்கினேன். இன்று இவள் தன் புகுந்த வீட்டிற்கு செல்கிறாள் என்ற எண்ணமே என் நெஞ்சை உலுக்கியது. அப்போது அவள் தன் முகத்தை தன் காதருகே கொண்டு வந்தாள். மிக மிக ரகசியமான மெல்லிய குரலில் சொன்னாள், அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவள் சொன்ன விதத்தில் நான் அதிர்ந்து அவளது முகத்தை பார்த்தேன். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த துளிர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான கொடூரமான வழி ஒளிந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. அவள் நடுங்கும் குரலில் சொன்ன அந்த வார்த்தை என் உடம்பில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அம்மா, அன்னைக்கு ராத்திரி என்னை இந்த வீட்டு கேட் வாசல்ல அனாதையா போட்டுட்டு போனது வேற யாரும் இல்லம்மா, சித்தப்பா ரமேஷ் தான். அவர்தான் என் பெத்த அப்பா. அவள் சொன்னதை கேட்டதும் என் கை கால்கள் நடுங்க தொடங்கின. என் தலை சுற்றியது. சில நொடிகள் எனக்குள் ஏதோ தவறு நடக்கிறது, நான் எதையோ தவறாக கேட்டுவிட்டேன் என்று தான் நினைத்தேன். நான் சிலையாக உறைந்து நிற்க என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவள் முகத்தில் இருந்த அந்த துயரம் எல்லாவற்றையும் உண்மை என்று பறைசாற்றியது. மகிழினி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, அம்மா, நான் பொய் சொல்லலம்மா, இந்த விஷயம் எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. உங்களுக்கு எல்லா உண்மையையும் சொல்லிட்டு போகணும்னு தான் ஓடி வந்தேன் என்று கூறி ஒரு பெருமூச்சோடு தொடர்ந்தாள். அம்மா, நம்ம வீட்டுக்கு மேல மாடியில ஒரு பழைய ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, சில நாட்களுக்கு பின்னாடி நான் அதை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே துரு பிடிச்ச ஒரு பழைய அலமாரி இருந்தது.
நான் சும்மா அதை தொட்டப்பவே அந்த பூட்டு உடைஞ்சு விழுந்துருச்சு. உள்ளே பழைய பொருட்களுக்கு நடுவுல ஒரு டைரி இருந்தது. முதலில் அதை அப்படியே வச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏனோ தெரியல, என் கைகள் அதோட முதல் பக்கத்தை திறந்துடுச்சு. அதை வாசிக்க தொடங்கின அடுத்த நிமிஷமே என் இதயம் நொறுங்கியது. அவள் குரல் மௌனமானது. அந்த டைரியோட முதல் பக்கமே இந்த வார்த்தைகளோட தான் ஆரம்பிச்சது. அம்மா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய துரோகத்தையும் மகா பாவத்தையும் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் என்று எழுதப்பட்டிருந்தது. அம்மா, மகிழினி அழுது கொண்டே தொடர்ந்தாள். அந்த டைரியில் சித்தப்பா ரமேஷ் தன் கைகளாலேயே எழுதியிருந்தார். அம்மா, எனக்கு தெரியும், இந்த மகா பாவத்திற்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. எல்லாவற்றையும் விட எனக்கு பெரிய நரக வேதனை என்னவென்றால், என் சொந்த மகள் இதே வீட்டில் என்னோடு வாழ்ந்து என்னை சித்தப்பா என்று கூப்பிடும்போது அவளை என் மகள் என்று நெஞ்சார கூப்பிட எனக்கு துணிச்சல் வரவில்லை. நான் அத்தனை கோழையாகிவிட்டேன். என் பயத்திற்கு முன்னால் நான் தோற்று போனேன் என்று எழுதியிருந்தார். அதன் பின் அந்த டைரியில் தன் முழு கதையையும் எழுதியிருந்தார். அவர் சென்னையில் படித்து கொண்டிருந்த போது தன் கல்லூரியில் படித்த ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். இருவரும் உருகி உருகி காதலித்த சில வருடங்களில் அந்த பெண் கர்ப்பமடைந்திருக்கிறாள். உடனே திருமணம் செய்து கொள்ளும்படி அவள் வற்புறுத்திய போது ரமேஷுக்கு தன் தந்தை மீது பயம் வந்துவிட்டது. நம் குடும்பத்திற்கு சமூகத்தில் இருக்கும் மதிப்பும் தாத்தாவின் கண்டிப்பான ஒழுக்கமும் தெரிந்ததால், இந்த விஷயம் தெரிந்தால் தாத்தா தன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று பயந்திருக்கிறார். அதனால் எல்லாம் சரியாகிவிடும், கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அந்த பெண்ணிடம் தொடர்ந்து பொய் சொல்லியே காலத்தை கடத்தி இருக்கிறார். படிப்பை முடித்ததும் அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் இதே ஊருக்கு அழைத்து வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வைத்திருக்கிறார். வீட்டிற்கு வந்து சொல்ல துணிச்சல் இல்லை. அதே நேரத்தில் இங்கே வீட்டில் அண்ணி கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்து குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. விதி விளையாடிய அந்த சாப விபத்து இரவு வந்தது. அன்று எனக்கு பிரசவ வலி எடுத்த அதே நள்ளிரவில்தான் அந்த பெண்ணுக்கும் பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. ரமேஷ் தன் நண்பனுக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஓடியிருக்கிறார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே காரிலேயே அந்த பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதிக இரத்த போக்கால் அந்த பெண்ணின் நிலைமை மோசமாகி அவள் அங்கேயே உயிர் பிரிந்தாள். ஆனால் குழந்தை பிழைத்து கொண்டது. திக்கு தெரியாமல் ரமேஷ் திகைத்து நின்ற அந்த நொடியில்தான் அவனுக்கு போன் வந்திருக்கிறது. எனக்கும் ராஜேஷுக்கும் விபத்து நடந்து விட்டது என்று. அவன் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தபோது தன் அண்ணனும் பிறக்காத குழந்தையும் இறந்துவிட்ட கொடூர செய்தி தெரிந்திருக்கிறது. ரமேஷின் மூளையே ஸ்தம்பித்து போனது. அப்போது தான் அவருக்குள் அந்த எண்ணம் உதித்திருக்கிறது. இந்த குழந்தையை அண்ணியின் கைவிடப்பட்ட வாசலில் போட்டுவிட்டால் குழந்தையை பறிகொடுத்த அண்ணியின் தாய்மை இந்த அனாதை குழந்தையை வாரி அணைத்து கொள்ளும் என்று நம்பியிருக்கிறார். என் அண்ணி ஒரு பச்சிலம் குழந்தையை ஒருபோதும் நடுரோட்டில் விடமாட்டாள் என்ற அசாத்திய நம்பிக்கையில் அந்த இருட்டு நள்ளிரவில் தன் சொந்த மகளையே அனாதை போல நம் வீட்டு வாசலில் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார். மகிழினி விம்மினாள். அம்மா, அந்த டைரியின் கடைசி பக்கத்தில் சித்தப்பா இப்படி எழுதியிருந்தார். அம்மா, என் முடிவை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிக்கிறேன். ஆனால் என் மகளுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த அம்மா கிடைத்து விட்டாள் என்ற திருப்தி எனக்குள் இருக்கிறது. என் அண்ணி என் மகளுக்கு கொடுத்த அன்பை ஒரு நாளும் என்னால் கொடுத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் என் மகள் என் கண் முன்னே வளர்வதை பார்த்து கொண்டிருந்தேனே தவிர அவளிடம் உண்மையை சொல்ல எனக்கு சக்தி இல்லை. என் கோழைத்தனத்தை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கிறது. என் மகளை எனக்கு அத்தனை பிடிக்கும். ஆனால் அவளை மகள் என்று அழைக்கும் உரிமையை என் கைகளாலேயே நான் இழந்து விட்டேன். என்றாவது ஒரு நாள் இந்த டைரி அவளிடம் கிடைத்தால் அவளது பெத்த அப்பா யார் என்று அவளுக்கு தெரியட்டும். என் பாவத்திற்கும் மன்னிப்பே கிடையாது. அம்மா, இத முழுசா வாசிச்சப்போ என் உலகமே தலைகீழா மாறிடுச்சு. யாரை நம்புறது, எதை நம்புறதுன்னே தெரியல.
அதான் அன்னைக்கு அந்த டைரிய அப்படியே வச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த உண்மைய உங்ககிட்ட மறைச்சிட்டு போனா என் மனசு தாங்காதும்மா. இந்த பாரத்தோட என்னால வாழ முடியாது என்று அழுது தீர்த்தாள் மகிழினி. அவள் சொல்லி முடித்த கணமே அங்கிருந்த எங்கள் எல்லோரின் காலடியிலும் இடி இறங்கியது போல இருந்தது. மாமனார் அப்படியே அருகில் இருந்த நாற்காலியில் சரிந்து அமர்ந்தார். எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவருடைய முகம் அப்படியே வெளுத்து போய் விட்டது. மாமியார் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு, இறைவா, என்ன கொடுமை இது என்று கதறினார். நான் ஒரு கல்லை போல உறைந்து போய் நின்றேன். எனக்குள் ஏதோ ஒன்று ஒட்டுமொத்தமாக உடைந்து நொறுங்கியது. இத்தனை வருடங்களாக என் கொழுந்தன் என்று நான் மதித்த ராஜேஷின் தம்பியாக பார்த்த ரமேஷின் முகமூடி கிழிந்து தொங்கியது. அப்போது எல்லோரின் பார்வையும் ரமேஷ் மீது திரும்பியது. அவன் தலை குனிந்து அவமானத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் அழுது கொண்டே நின்றான். தன் தரப்பு நியாயத்தை சொல்ல அவனிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. மறுபுறம் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த பிரியாவும் அவளது குழந்தைகளும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். இத்தனை வருடங்களாக தான் யாரோ எவளோ என்று கேவலப்படுத்திய அந்த பெண் தன் கணவனின் சொந்த மகள் என்ற உண்மை பிரியாவின் முகத்தில் ஓங்கி அடித்தது போல இருந்தது. அந்த இடமே மயான அமைதியில் மூழ்கியது. மகிழினி மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு விடை பெற்று போறேன். ஆனா இந்த உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லாமல் போயிருந்தால் என் வாழ்நாள் முழுக்க நான் என்ன மன்னித்திருக்க மாட்டேன் என்று கூறி விறுவிறுவென்று மாடிக்கு சென்று அந்த பழைய டைரியை எடுத்து வந்து தாத்தாவின் கையில் கொடுத்தாள். நடுங்கும் கைகளால் மாமனார் அந்த டைரியின் பக்கங்களை புரட்டினார். ஒவ்வொரு வரியை வாசிக்கும் போதும் அவருடைய முகத்தில் கோபமும் வலியும் தன் வளர்ப்பின் மீதான ஏமாற்றமும் அலைமோதின. டைரியை மூடியவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ரமேஷின் முன்னால் போய் நின்றார். பலார் என்று ஒரு பலத்த அறை ரமேஷின் கன்னத்தில் விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு ஒட்டுமொத்த வீடே சலனமற்று நின்றது. மாமனார் கோபத்தால் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர் தன் குரலில், அயோக்கியனே, இன்னைக்கு எங்களோட தலைய குனிய வச்சிட்டியேடா. நம்ம பரம்பரையோட மான மரியாதையே ஒட்டு மொத்தமா மண்ணுல தூக்கி போட்டு மிதிச்சிட்டியேடா. என் சொந்த மகனே இவ்வளவு பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. உன்னை நினைச்சு நான் எப்போதும் பெருமைப்பட்டு இருந்தேன். வெளியில போற இடத்துல எல்லாம் என் மக ரொம்ப ஒழுக்கமானவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஆனா நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு இன்னைக்கு தான் தெரியுது. உன்னோட பலவீனத்தாலையும் பயத்தாலையும் ஒரு பச்சிலம் குழந்தைய நள்ளிரவுல வாசல்ல போட்டுட்டு போயிருக்க. அன்னைக்கு ராத்திரி அவளை யாராவது தூக்கிட்டு போயிருந்தா, இல்ல ஏதேனும் ஒரு கெட்டவன் கையில அவ மாட்டியிருந்தா, அவளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? சொல்லு ரமேஷ், பதில் சொல்லு என்று கத்தினார். மாமனாரின் குரல் அந்த வீடு முழுக்க எதிரொலித்து கொண்டிருந்தது. ஆனால் ரமேஷ் ஒரு குற்றவாளியை போல தலையை குனிந்தபடி நின்றான். அவனது கண்கள் குளமாயின. அவனிடம் சொல்வதற்கு எந்த பதிலும் இல்லை. மாமனார் மேலும் ஆத்திரத்துடன், என் கண்ணு முன்னாடி இருந்து தொலைஞ்சு போடா. இன்னையில இருந்து இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. தன் சொந்த பெத்த மகளுக்கே துரோகம் பண்ணுன ஒரு பாதியோட முகத்தை என் ஆயுசுக்கும் நான் பார்க்க விரும்பல. போயிரு என்று கத்தினார். நானும் ரமேஷை பலார் என்று அறைந்து கண்டபடி திட்ட ஆரம்பித்தேன். என் பேச்சை கேட்டு ரமேஷ் சிறு பிள்ளை போல கதறி அழ தொடங்கினான். ஆனால் அவனது கண்ணீருக்கு இப்போது எந்த பொருளும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. அப்போது மகிழினி என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து கொண்டாள். அழுது கொண்டே, அம்மா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைம்மா. இந்த உலகத்துல எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னா அது நீங்க மட்டும்தான். என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவள் என் தாயா இருக்கலாம். ஆனா எனக்கு பாசம் கொடுத்து நடை பழக்க கத்து கொடுத்து எல்லா துன்பத்துல இருந்தும் என்னை காப்பாத்தி தன் உயிரை விட மேலா என்னை நேசிச்சிங்களே, நீங்க மட்டும்தான் என் அம்மா. இந்த மனுஷனை என் அப்பாவா ஏத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க மட்டும்தான் என் எல்லாமே.
என்று கூறி என் கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். நான் அவளை மீண்டும் என் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டேன். அந்த நொடி இறைவன் எனக்கும் என் மருமகளுக்குமான பந்தத்தை இன்னும் 100 மடங்கு பலமாக்கியது போல இருந்தது. அப்போது பிரியா மெதுவாக நடந்து வந்து ரமேஷின் முன்னால் நின்றாள். அவளது கண்களிலும் கண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனால் அந்த துளிர்களில் துக்கத்தை விட ஏமாற்றப்பட்ட கோபமும் துரோகமுமே அதிகமாக தெரிந்தன. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், ரமேஷ், நீங்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணல, எனக்கும் சேர்த்துத்தான் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சி இருக்கீங்க. இத்தனை வருஷமா உங்க கூட வாழ்ந்தும் உங்களுக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிருச்சு. என்னை ஏமாத்திட்டீங்க. உங்க சொந்த குழந்தைகளையும் ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு தான் ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு புரியுது என்றவள் தன் 2 பிள்ளைகளின் கைகளை பற்றி கொண்டாள். நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். தன் சொந்த மகளையே இந்த உலகத்தோட விதிவசத்துக்காக அனாதையா விட்டுட்டு போன ஒரு கொடூரமான மனுஷன் கூட என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாது. உங்க சொந்த மகளுக்கே நீங்க நல்ல தகப்பனா இல்லாதப்போ வேற யாருக்கு நீங்க உண்மையா இருக்க போறீங்க என்று கூறிவிட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாசலை நோக்கி புறப்பட்டாள் பிரியா. ரமேஷ் அவளை தடுக்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் அப்படியே சிலையாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு யாரையும் தடுக்கும் தார்மீக உரிமை இப்போது இல்லை. அவனது சுயநலமான முடிவுகள் அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாழாக்கி இருந்தன. அந்த பெரிய இல்லம் முழுக்க இப்போது வெறும் அமைதியும் ரமேஷின் பச்சாதாப அழுகுரலும் மட்டும்தான் எஞ்சி இருந்தது. பிரியா விறுவிறுவென்று தன் அறைக்குள் சென்று தன் துணிமணிகளையும் பொருட்களையும் ஒரு பெட்டியில் எடுத்து அடுக்கினாள். தன் மகனின் கையை பிடித்து கொண்டு மகளை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு வெளியே வந்தவள், இந்த வீட்டுல இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் போறேன் என்றால் உறுதியாக. அப்போது என் மாமனார் வேகமாக வந்து அவளுக்கு முன்னால் தடுத்து நின்றார். மிகவும் அமைதியான மிகவும் அழுத்தமான குரலில் சொன்னார், நில்லுமா பிரியா, நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த வீட்டின் மருமகள் மட்டுமல்ல, என் மகளும் கூட. இந்த 2 குழந்தைகளும் என் உசுரான பேரன் பேத்திகள். உங்களை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். இந்த வீட்டை விட்டு யாராவது வெளியேற வேண்டும் என்றால் அது இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த ரமேஷாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீங்களாக இருக்கக்கூடாது என்றார் தீர்க்கமாக. மாமனாரின் வார்த்தைகளை கேட்டதும் பிரியாவின் கண்கள் குளமாயின. அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அங்கேயே அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். மறுபுறம் ரமேஷ் எங்கள் எல்லோர் முன்னாடியும் கைகளை கூப்பியபடி நின்றிருந்தார். அவனது தலை அவமானத்தால் குனிந்திருந்தது. அழுது அழுது அவனது கண்கள் இரத்தமாய் சிவந்திருந்தன. அவன் ஒவ்வொருவரிடமும் கையேந்தி மன்னிப்பு கேட்க தொடங்கினான். என்ன மன்னிச்சிடுங்க, நான் மிகப்பெரிய மகா பாவம் பண்ணிட்டேன். நான் மன்னிப்புக்கே தகுதியற்றவன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு சூழ்நிலையில நான் ரொம்ப பயந்துட்டேன். என் கோழைத்தனத்தால என்ன செய்யறதுன்னே தெரியாம இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என் வாழ்நாள் முழுக்க என் தவறின் பாவத்தை சுமக்க தயாரா இருக்கேன் என்று கதறினான். அவனது முகத்தில் உண்மையான பச்சாதாபமும் குற்ற உணர்ச்சியும் அப்பண்டமாக தெரிந்தது. ஆனால் என் இதயத்தில் அப்போது ஆறாத வடு இருந்தது. நான் அவனை கூர்மையாக பார்த்து சொன்னேன், ரமேஷ், இன்னைக்கு உன் கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் உண்மையான பச்சாதாபமா, இல்ல சிதறி போன உன் குடும்பத்தை காப்பாத்திக்க நீ நடத்துற நாடகமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பச்சிலம் குழந்தைக்கு நீ கொடுத்த வழியையும் இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து நீ மறைச்ச துரோகத்தையும் எந்த கண்ணீராலும் மாற்ற முடியாது என்றேன். நான் சொல்லி முடித்ததும் ரமேஷ் சட்டென்று என் கால்களில் விழுந்து கதறினான். என் பாதங்களை இறுக பற்றி கொண்டான். நான் பதற்றத்துடன் உடனே பின்வாங்கினேன். அண்ணி, என்ன ஒதுக்கிடாதீங்க அண்ணி. உங்க நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேட விரும்புகிறேன் என்று அழுது கொண்டே மகிழினியின் பக்கம் திரும்பினான்.
அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்து, மகளே, முடிஞ்சா இந்த சித்தப்பாவை மன்னிச்சிடுமா. நீ என் சொந்த மகள். உனக்கு என் பேரை தரும் பாக்கியம் கூட இல்லாத கோழையா நான் வாழ்ந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தூரத்துல இருந்து என் மகளா நினைச்சு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன்டா. உண்மைய சொல்ல எனக்கு துணிச்சல் வரல. அதுதான் எனக்கு கிடைச்ச மிக பெரிய தண்டனை. என் வாழ்நாள் முழுக்க நான் இதற்காக வருந்துவேன் என்றான். மகிழினி சில நொடிகள் மௌனமாக நின்றாள். பின்னர் ஒரு ஆழமான பெருமூச்சை வெளிப்படுத்திவிட்டு சொன்னாள், உங்களை என் அப்பாவா ஏத்துக்க என் மனசு சம்மதிக்காது. ஏன்னா வெறும் உயிரை கொடுத்ததால மட்டும் ஒருத்தர் அப்பா ஆகிட முடியாது. ஆனா அதே நேரத்துல என் மனசுல உங்க மேல எந்த வெறுப்பையும் வச்சிக்க நான் விரும்பல. தாத்தா, இவரை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க. என்னத்தா இருந்தாலும் இவர் உங்க மகன். இவர் வீட்டை விட்டு போனா உள்ளுக்குள் நீங்க தான் அதிகமா வேதனைப்படுவீங்க. இவருக்கு நான் அப்பாங்கிற அந்தஸ்தை கொடுக்க மாட்டேன். ஆனா இவரை நான் முழு மனசா மன்னிக்கிறேன். ஏன்னா என் மூலமா இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா சிதறி போறத நான் பார்க்க விரும்பல என்றாள் முதிர்ச்சியுடன். அவளது உண்மையான பேச்சை கேட்டு அந்த இடமே மீண்டும் மௌனத்தில் மூழ்கியது. ரமேஷ் சிறு பிள்ளை போல கதறி அழுது கை கூப்பி எல்லோரிடமும் நன்றி சொன்னான். அட்லீஸ்ட் தனக்கு மன்னிப்பு கேட்கவாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதே என்று நெகிழ்ந்தான். நானும் அவனது முகத்தை பார்த்து, ரமேஷ், நீ செய்த துரோகத்தை என்னால என் ஆயுசுக்கு மறக்க முடியாது. ஆனா ஒரு நிமிஷம் என் தவற உணர்ந்து உண்மையா வருந்தும் போது அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறது தான் மனித தன்மை. அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆனா இந்த நம்பிக்கையை இன்னொரு முறை உடைச்சிடாத என்றேன். மகிழினியின் விடை பெறுதல் முறைப்படி நடந்து முடிந்தது. அவள் அழுது கொண்டே தன் புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அவள் சென்ற பிறகு எங்கள் இல்லம் மீண்டும் அமைதியானது. இப்போது வீட்டில் நான், மாமியார், மாமனார், ரமேஷ் மற்றும் பிரியா இருந்தோம். ஆனால் முன்பு இருந்த அந்த பழைய கலகலப்பான சூழல் உடனே திரும்பிவிடவில்லை. பிரியா ரமேஷிடம் பேசுவதை பெருமளவு குறைத்து கொண்டாள். நானும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அவனிடம் பேசினேன். என் மாமனாரோ பல நாட்களாக ரமேஷின் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. தன் மகன் மீது அத்தனை கோபத்தில் இருந்தார். ரமேஷ் ஒவ்வொரு நாளும் தன் தவற்றிற்கு பிராயச்சித்தம் தேட முயன்றார். மாமனாரின் அருகில் போய் அமர்ந்து பேச முயல்வார். ஆனால் மாமனார் பதில் ஏதும் பேசாமல் எழுந்து சென்று விடுவார். பலமுறை ரமேஷ் தனியாக அமர்ந்து விம்மி விம்மி அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போது தான் எனக்கு புரிந்தது, அவனுக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சி உண்மையானது என்று. அவன் இப்போது பழைய ரமேஷாக இல்லை, முற்றிலும் மாறியிருந்தான். நாட்கள் நகர நகர அவனது பச்சாதாபம் இன்னும் ஆழமானது. ஒரு நாள் நானே நேராக மாமனாரிடம் சென்று பேசினேன். மாமா, மனிதனாக பிறந்த எவரும் தவறு செய்வது இயல்புதான். ரமேஷ் செய்தது மன்னிக்க முடியாத பெரிய தவறுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் தன் தவறை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள் செத்து கொண்டிருக்கிறான் மாமா. நீங்க அவனை வாழ்நாள் முழுக்க மன்னிக்காமல் இருந்தால் அவன் உயிரோடு வாழும் பிணமாகத்தான் இருப்பான். நமக்கு எப்போதும் மன்னிக்க கற்றுக் கொடுத்த நீங்களே இன்று உங்கள் மகனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் மாமா என்றேன். என் வார்த்தைகளை கேட்ட மாமனார் நீண்ட நேரம் மௌனமாக நின்றார். பின்னர் ரமேஷை தன் அருகில் அழைத்தார். ஓடி வந்த ரமேஷ் அடுத்த கணமே என் மாமனாரின் கால்களில் விழுந்து கதறினான். அப்பா, என்ன ஒரே ஒரு முறை மன்னிச்சிடுங்கப்பா. இனி என் வாழ்நாளில் உங்கள் தலையை குனிய வைக்க மாட்டேன் என்று அழுதான். மாமனாரின் கண்கள் பனிந்தன. ரமேஷை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவர், நடந்ததை இனி மாற்ற முடியாது ரமேஷ். ஆனா உனக்கு உண்மையாவே குற்ற உணர்ச்சி இருந்தா இனி வர்ற காலத்துல ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்து காட்டு. அதுதான் நீ செய்கிற ஆக சிறந்த பரிகாரம் என்றார். அந்த நாளுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்ப தொடங்கியது. மகிழினி புகுந்த வீட்டிலிருந்து எப்போது எங்களுடைய வீட்டிற்கு வந்தாலும் பழையபடி துள்ளி குதித்து எல்லோரிடமும் அன்பாக பழகுவாள். மாமனாரும் மாமியாரும் அவளை இன்றும் தங்களது மூத்த பேத்தியாகவே நெஞ்சார நேசிக்கிறார்கள்.
அவளது சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். ஏனென்றால் ஒரு நள்ளிரவில் என் வீட்டு வாசலில் அனாதையாக கிடந்த அந்த பிஞ்சிதான் இன்று என் வாழ்வின் ஆக பெரிய மகிழ்ச்சியாக என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிணைத்து வைத்திருக்கும் பாசமலராக மாறியிருக்கிறாள். நன்றி.